ஹாய் ஹலோ வணக்கம். அனதர் எபிசோட். இந்த எபிசோடில் வந்து ப்ளூ பீரியட்னு சொல்லிட்டு ஒரு அனிமி பற்றின பாட்காஸ்ட் தான். எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, பட் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த அனிமையை மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு அனிமே. ஸோ அதை பற்றி நம்ம கண்டினியூவாக பேசலாம். ஏன்னா எனக்கு வந்து வழக்கமாக நம்ம வந்து ரொம்ப ஆக்ஷன் பிளாஸ்ட்லாம் இருக்கிற ஒரு அனிமே பார்த்துக்கிட்டே இருப்போம். அது மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் நிறையா. அது மட்டும் தான் அதான் ஃபர்ஸ்ட் இருக்கும். பட் வந்து இது கொஞ்சம் ரொமான்டிக் காமெடி வேற இன்னொரு ஜானர்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவும் இது கிடையாது. இது வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மாதிரி, வாழ்க்கையில் ஒரு ஒரு துண்டை எடுத்து வச்ச மாதிரி, ஒரு பீஸ் எடுத்து வச்ச மாதிரி ரியாலிட்டியை பார்க்குற மாதிரி இருக்கு ஒரு கார்ட்டூனில். ஸோ அந்த விஷயத்தில் இன்னொன்று வந்து நமக்கு ஒரு பேஷன் இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், அது ஒரு மொமெண்ட் தான், சின்ன மொமெண்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ வந்து ஒன்று சொல்லுவாங்க, எப்போவுமே நம்ம இப்போ இங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம்னா அது காரணம் என்னென்னா நம்ம எடுத்த முடிவு தான் அதுக்கு காரணம். ஆமாம். ஸோ இப்போ ஒருத்தவங்களும் ஒன்று போயிட்டு இருப்பாங்கல்ல, அப்போது அவங்க லைஃபோட பேஷனை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் வரும். ஸோ அப்படி வேறு சைடு செலக்ட் பண்ணியிருப்பான். ஸோ அது இன்னொன்று வந்து என்னென்னா, இது வந்து ஓகே, அதை கொஞ்சம் லாஸ்ட்டாக பேசினா பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். யொட்டோரா தானே வந்து யொட்டோரா, அவனோட லைஃப் தான் வந்து லைஃப்னு கூட சொல்ல முடியாது. அவன் வந்து ஹை ஸ்கூலில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகேவா, அவன் அந்த ஸ்கூலுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அனிமி. ஸோ இது பெஸ்ட். இது ஏன் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அந்த அனிமி? ஏன் பெஸ்ட்டுன்னா, ஆக்சுவலி இப்போது ஒரு கரியராக வந்து ஆர்ட்டை நோக்கி சூஸ் பண்ணுறவங்க இருக்குல்ல, எப்போவுமே காலேஜில் என் பையனை எதுக்கு சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குற அப்பாக்களுக்கிட்ட ஒரு ஒரு என்ன பதில் சொல்கிறேன்னா, ஒரே ஒரு பதில் தான் சொல்ல முடியும். நீங்கள் வந்து இப்போ விஸ்காம் சேர்ந்தாலோ இல்லை ஆர்ட் ஸ்கூலில் சேர்ந்தாலோ எதுலேயுமே அவன் வந்துடுவான் வரமாட்டான்றதுக்கு எந்த உத்தரவாதமே கிடையாது. முழுக்க முழுக்க பொறுப்பு உங்கள் பையன் தான் அப்படின்னு தான் சொல்லணும். அதான், பட் அது சொல்ல முடியாது. நமக்கு ஹார்ஷாக இருக்குமோ, அவன் டேரக்டராக வரப்போகிறான், விஸ்காம் சேர்றான்னா அது இல்லை வரமாட்டான், சிஜி பண்ணுறானா வருவானா வரமாட்டானு சொல்கிறது நம்மளால ஒரு எப்படின்னா செக்யூரா இருக்க ஒரு ஜாப் கிடைக்காதுங்கிற ஒரு செக்யூர் ஜோன்லயே கிடையாது. முக்கியமா இது எந்த இடத்துல ஒரு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இப்போ ஆர்ட்டை ஃபாலோ பண்ணி போற எல்லாருக்குமே, இல்ல ரைட்டிங் ஃபாலோ பண்ணி போற எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும். அவங்களுடைய தாட் ப்ராசஸ் ஒரு கனவு நோக்கின ஒரு ட்ரீம் நோக்கி தங்களுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போறாங்கல்ல, அவங்களுக்கு எதிர் ஆப்போசிட்டா சேஃப் முடிவு எடுத்தவங்களுடைய வாழ்க்கையை சந்திப்பாங்க. ரொம்ப நமக்கு வலி நிறைஞ்சதா இருக்கும்னா, சும்மா அவங்கள பாக்குறது, பேசுறது, சந்திச்சுட்டு பேசுறது போறதே வலி நிறைந்ததா தான் இருக்கும். ஆனா அது அவங்க ஓப்பனா அவங்க நம்மள சொல்லுவாங்க, நீ வந்து எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படு. என்ன ஒருத்தன் சொல்லியிருக்கான், எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ற, ஷார்ட் ஃபிலிம் அப்படிலாம் பண்ற, நான் சேஃபா படிச்சமா, இங்க போய் இந்த காலேஜ் போகணுமா, அவ்வளவுதான் சம்பாதிச்சமா, அதுக்கு போய் செட்டில் ஆகுது, 9 to 5 ஜாப் போயிடு அப்படிங்கிறாங்க. ஆமா, நமக்கு வந்து அதுக்கு பதில் அந்த அந்த செகண்ட் யோசிச்சு அது வந்து பதில் சொல்ல வராதோட அவங்க வந்து நம்ம இப்போ எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாதுல்ல. இப்போ வந்து இதில் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ வந்து யொட்டோரா வந்து ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட். அது அவனுக்கு வந்து இப்போ வந்து ஆர்ட் சைடு போகாமல் வேறு எங்கே போயிருந்தாலும் அவன் ஈஸியாக அவனுக்கு சீட்டு கிடச்சிரும். ஏன்னா அவங்க ஃபேமிலி வந்து ஃபினான்சியலாக கொஞ்சம் கம்மியாக இருக்க ஃபேமிலி. ஸோ அங்கே காலேஜெலாம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதனால் அவன் பெட்டராக படித்தா மட்டும்தான் நல்லா ப்ளேஸ் பண்ண முடியாது. அவங்க அம்மா அவனை ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, நல்லா படிட்டு. புத்திசாலி ஸ்டூடெண்ட்டில் ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட் அது அவன் சொல்லுவான். சார் நான் அதுதான் ஸ்டூடெண்ட். ஆமாம், ஓகே, அதுதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ வந்து எல்லாருமே வந்து மார்க் வாங்கினோடனையும் அவன் வந்து ஒரு பக்கான இன்டெலிஜென்ட்டு ஸ்கில்லான ஒரு பர்சன் சொன்னோடனே ஃபர்ஸ்ட் வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவான், டே அப்படிலாம் கிடையாது, நான் ஹார்ட் ஒர்க்கரு, அவ்வளோதான். இப்போ நம்ம மற்றவங்க 1 ஹவர் பண்ணுறோன்னா 10 மணி நேரம் கூட பண்ணியிருக்கலாம் அந்த விஷயத்த. அது ஹார்ட் ஒர்க்கர், இதோட தான் டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவான். அவன் ரொம்ப ஜாலியாக இருந்துகிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து என்ன எல்லாருக்குமே அங்கே கன்ஃபியூஸ் இருக்கும். ஸ்கூல் ஹை ஸ்கூல் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருப்பாங்க, முடிச்சுட்டு என்ன பண்ணுறது. ஆமாம், இவன் ஏன் இந்த கேரக்டர் ஏன் ஸ்பெஷலாக இருக்குன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 செக்மெண்ட்டாக பிரிச்சேன்ல, இப்படி ஒரு லாஜிக் ஒரு கேல்குலேட்டிவ் சேஃப் ஜோனில் சாய்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆள், கனவு நோக்கின ஆட்கள். இப்போ இந்த செக்டாரில் இருக்கிற ஒரு பையன் அப்படியே ஜம்ப் ஆகிறான், ட்ரீம் நோக்கின, எதிர்காலம் பற்றி எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறான். அந்த இடத்துல தான் ஸ்டார்ட். அதுவும் எப்படி ஆகும்னா, வந்து தம் அடிச்சுக்கிட்டு இருப்பான், அந்த ஹேபிட் இருக்கும். அப்படி அது ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து நீ உனக்காக அடிக்கிறியா இல்லை மற்றவங்களுக்காக அடிக்கிறியா, அந்த இடத்துல நம்ம வந்து நானும் கெத்தாக இருக்குன்னு காட்டுறதுக்காக அடிக்கிறியான்ட்டு கூட இருக்கும். ஸ்கூலில் வந்து வச்சுட்டு வந்துடுவான். வச்சுட்டு வந்தோடனையும் திரும்ப அதை வீட்டில் வந்துட்டு சரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்கூலுக்கு போவான். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆர்ட்டை பார்க்குறான். அந்த பார்த்தோன்னே அவனுக்கு கொஸ்டின் வருது, இதுக்கு ஏன் பச்சை கலர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு கொஸ்டின் வருது. ஸோ அவன் டச் பண்ண போகிறப்போ தான் வந்து இல்லை என்ன அது பெயிண்ட் வந்து காயலை தொடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அவன் ஆர்ட்டை வந்து சூஸ் பண்ணுறான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆர்ட் சைடு வந்து அவனுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். மீன்ஸ் அவனுக்கு தெரியும், நாலேஜபிள் பர்சன் தானே. அவன் வந்து சொல்லுவான், இல்லை அது நீ ஆர்ட் நீ வரலாமேன்னு சொன்னால் அவன் சொல்லுவான், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுல ஆர்ட் ஒன்று, மெடிக்கல் இந்த டென்டிஸ்ட் மாதிரி வந்து
ஆர்ட்ஸ் காலேஜுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கு வந்து நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. சொல்கிறப்ப தான் அந்த டீச்சர் வந்து உனக்கு சொல்லுவாங்க, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், பட் ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அப்படி கிடையாது, அதுக்கு வந்து ஆஃபர் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா ரொம்ப கம்மியான ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக நம்பர் என்ன போட்டிருப்பாங்கன்னு கரெக்டாக தெரியல, ஒரு 1058 சீட்டு இருக்குன்னா ஒரு 30-40 பேருக்கு 30 பேருக்கு 40 பேருக்கு தான் கிடைக்கும். அவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்க, பட் கம்மியான பேருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோனையும் இவன் வந்து போவான். இப்போ நீ சொன்ன பார்த்தியா, நம்ம வந்து என்னதான் இது செக்யூர் இல்லாட்டியும் அந்த சூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் இருக்கானுல்ல, அந்த அந்த ஒரு காரணத்தை வந்து நைட்டு ஃபீல் பண்ணுவான். எப்படின்னா அவன் வரைவான். அவன் வரைகிறப்போ வந்து என்ன இருக்குன்னா, அந்த தாட் வந்து என்ன இருக்குன்னா, அந்த சிபுயா நைட்டுன்ட்டு தான் அந்த பெயிண்டிங் நேம், அவன் ஊர். அது எப்படி பார்க்குறான் அப்படிங்கிறத வந்து வரைவான். அது ப்ளூ கலர் செலக்ட் பண்ணி வரைவான். இப்போது அது அனிமையில் பார்க்குறப்போ எவ்வளோ பேருக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த இது. இப்போ நம்ம ரியல் ட்ராமா இருக்குல்ல, அப்படி பண்ணுறப்போ வந்து அந்த மாதிரி ஃபீல் வந்து நமக்குள்ளே ஈஸியாக கடத்த முடியாது. இது வந்து பார்க்குறேன்னா அவருடைய மாதிரி பறந்துட்டு அந்த 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 எப்படி ஃபீல் பண்ணுறாங்கிறத விசுவல் கட் பண்ணுவாங்க. அந்த மொமெண்ட் அவன் ஃபீல் பண்ணிட்டான்ல, அதுதான் நீ என்ன ஆனாலும் நான் இதில் இருப்பேங்கிறது காரணம் வந்து அந்த சிபியா நைட் வரைஞ்ச ஒன்று தான். அப்போ வந்து அவனுக்கு வந்து பெயிண்டிங்கில் ஸ்கில்லு கிடையாது, இப்படி தான் வரையணும்னு அதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த இது அவனுக்கு பிடிச்சிடும். ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, அதில் அதை அவனை ஒரு மாதிரி மாற்றிடும். இன்னொன்று வந்து ஒரு சில வியூமே அவனுக்கு கிளியர் ஆகும்ல. பிகாசோ கூட எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பாங்களே அவங்க. ஆமாம், இவங்க அதாவது இவன் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னா, இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வேண்டியிருக்கும், படித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கரியர் கூட அமையாது, காசு கூட வராதுன்னு சொன்னால், இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, பிகாசோ இருக்கார், அவர் வந்து அதாவது அவர் ஆர்டிஸ்ட்டுகளுக்கெல்லாம் ஆர்டிஸ்ட், எவ்வளோ பெரிய ஆளுனா 12 வயசுலேயே அவருக்கு பயங்கர ட்ராயிங் ஸ்கில் எல்லாம் வந்துருச்சு. அவங்க அப்பாவே ஆர்டிஸ்டாக இருந்ததுனால லைக் அதில் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி. பட் வந்து அவர் போர் அடிச்சு போய் அவருடைய ஃபார்மெட்டை மொத்தமாக இவ்வளோ தானடா வரைகிறதுன்ற ஒரு ஜீனியஸ் லெவலில் இருக்கிறனால அவர் ட்ராக்கை மாற்றிக்கிட்டாரு. ஆனால் இதில் சொல்லுவாங்க அவர் வந்து ஜீனியஸும் தான், பட் வந்து அவர் ஒரு பிஸ்னஸ் மேனும் கூட. அவர் ஆர்ட் டீலர்ஸ் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதையும் வரைஞ்சு கொடுத்து அவர் சம்பாதிப்பார். அந்த ட்ராக்ல போகலாமே அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எப்படின்னா இவனை போகிறதுக்கு வந்து ஆர்ட் ஸ்கூலில் போகிறான்ல, ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ரூடாக இருந்தாங்கன்னா போயிருக்க முடியாது. அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க, ஆர்ட்னா வந்து நீ ஒருத்தவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி அப்படிம்பாங்க. நீ வரைகிறப்போ நீ வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்க, எந்த அளவுக்கு வந்து ஜாய்ஃபுல்லாக இருக்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பெயிண்டிங் வரும் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம இன்சைட்ஸ் அந்த அனிமி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எட்டோரை வந்து அவனுக்குள்ளே தான் பேசிகிட்டு இருப்பான். ஆமாம் ஆமாம். இன்னொன்று வந்து எனக்கு என்ன கனெக்ட் ஆனோன்னா, இப்போது எப்போவுமே நமக்கு ஒரு பேஷன் ஒன்று இருக்கும், ஓகேவா? அது வந்து எந்த வயசில் வரும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப எல்லாருமே டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து அப்படி ஆனது கிடையாது. 10th மார்க்லேயே வந்து நம்ம டாக்டரா, அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு ஆகிடுன்னு வச்சுக்க. ஆனால் நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு இடத்துக்கு போய் உட்காரப்போ 10 வருஷமாக ஒருத்தன் அந்த அதே இதில் இன்ட்ரெஸ்ட் வந்திருப்போம். இப்போ ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் அனிமி பார்க்க ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கவே, நான் இன்றைக்கி வந்து 2 அனிமி பார்த்துருக்கேன்னா, இப்போ நான் ஒரு அனிமி கம்யூனிட்டியில் போகிறேன்னா ஒருத்தன் வந்து ஒரு 5 வயசுலேருந்து கூட அனிமி பார்த்தேன்னு சொல்லிட்டு வருவான். அவ்வளோ அப்போ நமக்கு தெரியும், டீ நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோமாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எங்கடா இருக்கேன் அது மாதிரி தான் ஆர்ட் ஸ்கூல் போகிறப்ப இருக்கும். அங்கே வந்து ரியல் லைஃபுக்கு தேவையான ஒன்றை வந்து கன்வே பண்ணுவாங்க. என்னென்னா இப்போ வந்து ஸ்கில்லுக்கும் ஒருத்தன் வந்து பிறக்கையிலே வந்து ஜீனியஸாக இருக்கான், டேலண்டடாக இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடலாம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் இது. இதை வந்து லாஸ்ட்டில் வந்து இது நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒன்று, நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஸ்கில் வெஸ் வந்து ஹார்ட் ஒர்க். அட்டாக் அண்ட் டைட்டன் எழுதக்கூடியவர் வந்து லைக் ஆமாம், ஹீஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் ரொம்ப ஸ்கில்டான ஒரு ஓவியராக இல்லை. அவர் வந்து ஆர்ட் ஸ்கூலெல்லாம் போய் கற்றுக்கல, அவர் வரைஞ்சார். அவருக்கு வந்து கதை சொல்லணும் அப்படின்ற மோட்டோ தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க காலகட்டத்தில் பாப்புலராக இருந்தது எல்லாமே வந்து லைக் நம்ம நருட்டோ இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் ஜானர்ஸில் இருக்கும். அது வந்து குழந்தைங்களும் பார்க்குற மாதிரி இருக்கும். வயலன்ஸ் வந்து இருக்கும், பட் கொஞ்சம் ஹைட் பண்ணுவாங்க. இவர் வந்து கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணியிருக்கோம். ஆமாம், இது வந்து வயலன்ஸை வந்து ரொம்ப ராவா வயலன்ஸை கொடுக்குற ஒரு ஐடியாவோடு இருப்பார். வரைகிற ஸ்கில்லுக்கு வந்து வரைஞ்சு கடைசியில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்றாரு. அப்போ தான் அவருக்கு இருக்கிற ஃப்ளாஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்து அவ்வளோ வருஷம் பாடுபட்டு வந்ததுக்கு கடைசியாக கிடச்சிருச்சு. ஒருத்தங்க ஒரு மேகசினில் ஓகே பண்ணுறாங்க, ஓகே ரைட்டு, நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இது வந்து லைக் அந்த நருட்டோ காமிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வைலன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க, நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ வந்து சாரி சார் அப்படின்ட்டு எடுத்துட்டு இதே ட்ராக்ல திருப்பி வந்து அடித்தவர் தான் அந்த ஆள். என்னன்னா நம்ம எவ்வளோ லேட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறது பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி அந்த ஒருத்தவங்க ஸ்கில்லாக இருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து மேட்ரு கிடையாது. அந்த ஸ்கில்லுங்க அவங்க ஹார்ட் ஒர்க்னால தான் அது வந்திருக்கும். ஆமாம், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்ட்டு ஒன்று இருக்குது. இப்போ வந்து நான் விராட் கோலி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கவே,
செம்ம பேட்ரு, ஓகேவா, ரொம்ப கிரிக்கெட்டில் வந்து நல்ல ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு பேட்ரு. அந்த ஸ்கில்லுக்கு முன்னாடி என்ன இருக்கு, அதுக்கு அது வரதுக்கு காரணம் பின்னாடி என்ன இருக்குன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கு. இது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒருத்தன் வந்து நல்லா வரனே அவனுக்கு ஸ்கில் இருக்கிறான்னு சொல்றது, அவன் பண்ற ஹார்ட் ஒர்க்கெல்லாம் வந்து டம்ப் பண்ற மாதிரி ஆயிடுது. அவன் வந்து அவனுக்கு ஏதோ ஈஸி, அவனுக்கு பிறக்கையிலே வந்துருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுது இல்ல. ஆனா அதுக்கு பின்னாடி வந்து அவன் உழைச்சிருக்கான். 20 வருஷம் 25 வருஷம் நான் அந்த பேட்டும் கையுமா சுத்தி இருக்கேன்டா, அதனாலேருந்து அது வந்திருக்குன்னு இருக்குல்ல. ஸோ அது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஒருத்தவங்க பெட்டரா பாராட்டுறது கூட சொல்லுவாங்க. நீங்க ஸ்கில்லை வச்சு பாராட்டாதீங்க, அவங்க ஹார்ட் ஒர்க்கை சொல்லுங்க, அது பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா. அப்புறம் இன்னொரு விஷயம் அதுல ஏன் முக்கியமானதுன்னா, ஜீனியஸஸ் உடைய வந்து எல்லாம் இப்ப நமக்கு பிடிச்ச ஒரு இன்ஸ்பைரிங்கான ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ட் ஒர்க் பண்ணவங்களுடைய லைஃப் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷனா நம்மளால எடுத்துக்க முடியும். விதிவிலக்குகளுடைய, அதாவது இப்ப ஸ்பெஷலா ப்ராடிஜியா இருக்காங்க சின்ன வயசுல, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்க முடியாது. அது நம்மளுடைய ரூல் இல்ல. பேசிக்கா அதுதான். அது நான் நருட்டோ சைடு புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைட் கே எடுத்துக்கங்க. ஒன்றுமே இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து அந்த இது பொட்டன்ஷியல் வந்து ஒரு சில பேர் வந்து பிறக்கையிலே வந்து இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. பட் வந்து அவர் அப்படி இருந்திருக்க மாட்டார். இதில் வந்து எட்டாரோட அந்த எவால்வ் இருக்குல்ல, அதுவுமே சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் இடத்துல பென்சிலை பார்த்தோன்னே சிரிச்சிருவான். அது பென்சிலோட நீடில் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும். ஏன் இதில் பூரா வரைகிறது அப்படின்னு சிரிச்சிருவான். எனக்கு வந்து இதுனா நமக்கு என்ன தெரிஞ்சு நட்ராஜ் பென்சில், அப்சரா பென்சில் அப்படிங்கிறதானே தெரியும். நான் காலேஜ் போகிறப்போ ஆர்கிடெக்சர் பையன்ட்ட ஒருத்தன் ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் பார்த்தா பென்சில் வாங்குறப்போ வந்து நம்ம அப்சரா பென்சில் தான் பெரிய பென்சில் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ரெண்டுமே ஒரே கம்பெனியா. அது ரொம்ப லேட்டாக தான் நமக்கு தெரிஞ்சது. இது ஆனால் 2Hன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குவான், ஹெச்பின்னு சொல்லிட்டு வாங்குவான். அந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து இருக்கும். நான் காலேஜ் படிக்கிறப்போ ஒரு அவன் டிராயிங் சம்மந்தப்பட்ட ஆர்கிடெக்சராக இருக்கனால அதெல்லாம் தெரிய வருது. ஸோ இவனுக்கு அப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம். பென்சில் அவ்வளோ நீராக சீவி வச்சிருப்பாங்க, வரைய உடஞ்சிடாதா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கும். அது ஆக்சுவலி அப்படி சீவி வைக்கிறது வந்து இப்படி சாய்ச்சிட்டு பெண்ணை இப்படி பிடிக்க மாட்டாங்க நம்மள மாதிரி. இப்படி பிடிச்சிட்டு அதை ஷேட் பண்ணும்போது நம்ம கஷ்டப்பட்டு இந்த கொஞ்சம் முனையோட இப்படி பண்ண வேணாம், ஒரே இழுப்பில் இழுத்துட்டு வந்துடலாம். இல்லை, அது புதுசாக ஃபர்ஸ்ட் பார்க்குற ஒருத்தனுக்கு இருக்குல்ல. இன்னொன்று என்ன பார்ப்பான்னா, பென்சில் ஒருத்தன் எப்படி பிடிப்பான் நீங்க பார்த்துட்டு டேய் என்னடா வரைய போறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று சரி, நான் இப்போ பாரு நான் பக்காவா ப்ரிப்பேர் ஆகிட்டு போறேன்ட்டு போயிருப்பான். ஒருத்தன் பார்த்தா அந்த வரைவானுங்கள்ல இந்த ஷீட்டு, அதை கிழிச்சிக்கிட்டு இருப்பான். டேய் நான் வந்து ஒன்று எடுத்துட்டு வந்துடா, நீ எங்கேயோ நிற்கிறீங்கடா, இப்போ நான் பென்சிலுக்கு அடாப்ட் ஆகிருக்கேன், அதுக்கடுத்து நீங்கள் வரீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு அதுலேயும் ஒரு ஜீனியஸ் ஒருத்தன் வருவான்ல, நடுவாக எடுத்துட்டு அழகா. ஆமாம், அவன் சொல்கிறதெல்லாம் அநியாயம்டா, இதுக்கு தான் நான் வந்து ஏன் ப்ராடஜியை ஃபாலோ பண்ணக்கூடாது. பேர் மறந்துட்டான், பேர் எட்டாசுகி. அந்த எட்டாசுகி கேரக்டர் வந்து ஒரு சின்ன பையன். அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, நல்லா வரைவான், டிராயிங்ஸ்ல நிறைய நுணுக்கம் இருக்கு, ஓகேவா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவான். எட்டாசுகி வந்து அசால்ட்டா வந்து அவனுக்கு கற்றுக் கொடுக்குற டீச்சரே என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு தெரியாது, உங்களுக்கு ஏமாற்றம் அளித்ததற்கு மன்னிக்கவும், சாரி அப்படின்வாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா, இவன் கேட்பான் எவ்வளோ வருஷமா வரைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டிராயிங் அப்படிவாங்க. இப்ப ஆட்டுக்கு வரவனுக்கு எவ்வளவு பயமா இருக்கும் பாரு. இப்போ ஒரு 30-40 வயசுல ஒருத்தர் கவிதை எழுதுறாரு, ஒரு 12 வயசு குழந்தை ஃபர்ஸ்ட் புக் போட்டிருக்கோம், இந்த கவிதை, அது குழந்தை எழுதுன மாதிரி கூட இருக்கு. என்னடா இதெல்லாம் எனக்கு வராது, பதட்டமா இருக்கும்ல, அந்த பதட்டத்தை காட்டியிருப்பாங்க. அந்த பையன் சொல்ற ஒரு முக்கியமான டைலாக், என்ன வந்து பாராட்டாத, அவன் ரொம்ப லோனரா வேற இருப்பான். அவன் சொல்லுவான், என்ன எதுக்கு பாராட்டுறீங்க, நான் பாத்ரூம் போறதுக்கு என்ன பாராட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவான். என்னடா ஆமா, ஒருத்தன் அதுக்கு வேல்யூ இருக்குல்ல, ஒருத்தன் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒன்று பண்றதுக்கு ஒருத்தனுக்கு நார்மலாவே பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. வலிச்சுது இல்ல, அது அந்த சூப்பர் கேரக்டர். அவன் லாஸ்ட்ல வந்து அவனே சொல்லுவான், உன்னை பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் அந்த இடத்த வந்து அடையிறதுக்கு வந்து இப்போ எப்படின்னா டைமிங் ஒரு 6 மாதம் தான் கரெக்டாக கேப் இருக்கும். அந்த கேப்பில் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். அவனோட ஹெல்த்தே கூட வந்து ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். இதுலே ஒர்க்காக இருந்துக்கிட்டு இருந்த ரியூச்சி தானே ஒரு பொண்ணு இருப்பாள், அவ கூட நான் அடுத்த வாட்டி வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு மைண்ட் செட் சரியில்லைன்ட்டு போயிடுவா. இவனால் போக முடியாது. இன்னொன்று வந்து என்னன்னா, இவனுக்கு உங்கள் அம்மாவுக்கு இருக்க ஒரு கனெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவனை வந்து வேற இதுதானே சேர சொல்லிட்டு இருப்பாங்க. ஆர்ட்டா டேய் என்னடா சொல்றது, நமக்கு இந்த குடும்பத்துக்கு எப்படி வீட்டில் சொல்லுவாங்க, நம்ம குடும்பத்துக்கு எதுக்கு சம்மந்தப்படுமாடா, ஏன்டா அப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவாங்க. அவன் டிராயிங் பண்ண அதை செலக்ட் பண்றன்னு ஒரு அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு தெரியாம அவன் ரூமுக்கு போய் பார்த்தா அவன் அதுக்கு உடைச்சிக்கிட்டே இருப்பான். வரைஞ்சு காட்டினோடனே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்னொன்று வந்து வரைகிறப்ப என்னன்னா, அவங்க அம்மா வரைவான்ல, அப்பதான் அவங்க அம்மாவை பத்தி அவன் டெப்தா பார்ப்பான். அவன் கையில் இருக்க பேண்டேஜ், இப்போ வந்து வரைகிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒண்ணு. ஆக்சுவலா என்ன ஒருத்தர் போட்டோ வரைஞ்சு கொடுத்தான். அப்பதான் எனக்கு தெரியுது, என்னோட கண்ணு புருவம் இருக்குல்ல, இந்த கண்ணு புருவத்துல ஒரு சைடு இருக்க அளவுக்கு இருக்க முடியும் வந்து இன்னொரு கண்ணு புருவத்துல இல்ல. அது நான் நிறைய போட்டோ எடுத்திருப்போம், அதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அவன் வரைஞ்சு என்ன கொடுக்குறப்ப அப்படி தெரியுது அப்படியே. ஆமா,
விஸ்காம் படிக்கும்போது இதே நிகழ்ந்துச்சு. லைக் எனக்கு ஒன்ன இப்போ வரையணும்னா என்ன ஃபர்ஸ்ட் உன் புருவத்தை வரையணும். புருவம் பெருசா இருக்கு. அப்புறம் இன்னொருத்தர் வரையும் சார் இது 2 கண்ணும் ஒரே மாதிரி இல்லை. எல்லாருக்கும் 2 கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது. இருக்காது. அதுதான் அப்புறம் 2 கண்ணுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஒரு கண்ணுடைய அளவு அப்படின்னு வரும். ஓ நம்ம கண்ணுக்கு இதெல்லாம் தெரியலையே நமக்குன்ற நம்ம மாதிரி எங்கடா மூஞ்சிய பாக்குறோம் அதெல்லாம் தெரியறதுக்கு இல்ல அத கூட ஒருத்தவங்க சூப்பரா அதுல சொல்லிட்டு போவாங்க. நீ எப்படி இருந்ததோ அதை வந்து ஒரு ஆர்ட் மூலமா சொல்ல பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்க பாட்டி வந்து வரைகிறவங்களா இருப்பாங்க. ஆனா அவளால அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியாது. அப்படி ஒண்ணு இருக்கும்ல. அவளுக்கான பிரச்சனை இருக்கும். நான் இல்ல இந்த வாட்டி பண்ணல. அவ பர்சனலா இருக்கக்கூடிய இதனால வந்து இந்த வாட்டி வரலன்ட்டு வந்து ஃபேமிலி இப்போ ஆர்ட் சூஸ் பண்றவங்க கூட இது வந்து லைக் அக்செப்டிங் மதர் இப்போ ஹீரோவுக்கு இருக்காங்க. அது ப்ராடஜி அவனுக்கு ஒரு டைப் ஆஃப் அவன் வந்து என்னதான் ஜீனியஸா இருந்தாலும் அவன் தனிமையில இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு ஜோன் இருக்கு. இப்போ அந்த கரியரை விட்டுட்டு போற ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, நான் அடுத்த வருஷம் பண்ணிக்கிறேன். அவளுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அவங்க வீட்டுல வந்து அவளால் நிம்மதியா இருக்க முடியல. அவ வந்து லைக் அதுல இருந்து தீர்த்துக்கிறதுக்காக லவ் பண்ணிக்கிட்டே இருக்கா மாறி மாறி. ஆனா வெளியில இருந்து பாக்குறதுக்கு அவங்க பர்சனல் லைஃப்க்கு எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குங்கிறது தெரியும். இல்ல வெளியில இருந்து பார்த்தா அப்படி சொல்லவே மாட்டான். இப்போ ஒரு மாதிரி ஜாலியா இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரு இதுல பார்த்தனா எனக்கு ரொம்ப கஷ்டம். நல்லா அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பா. அதுக்கு முதல்ல நல்லா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பையனோட இருந்திருப்பா. இவன்ட்ட பேசிட்டு அழுவா பாரு, என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இல்ல நீ ஏன் அழுகுற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ எப்படின்னா நம்ம வந்து ஒரு அவுட்லுக்கை மட்டுமே வச்சுட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம்ல. இப்போ வந்து இந்த பொண்ணு அழகா இருக்கா, அப்போ அவளுக்கு தான் வந்து கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் ரேங்கா இருப்பா அப்படிலாம் நினைச்சேன். நான் 7th படிக்கிறப்பெல்லாம் தெரியாதுல்ல நமக்கு. நான் நினைச்சேன் அப்படிலாம் நினைச்ச ஒரு பர்சன் தான். நான் நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது பார்க்க முடியாது. எனக்கு ஒருத்தி சொன்னாடா எனக்கு, நான் 70 மார்க்ஸ் வரும் 80 மார்க்ஸ் வரும், நான் அதுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டே இருக்க மாட்டேன்னு ஒருத்தி சொன்னாடா. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வலிக்குதுடா. எனக்கு 35 மார்க்கே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு தெரியுமா அப்படின்னு அழ போயிட்டு நான் 10th ஸ்கூல் லாஸ்ட் அடி அந்த மாதிரி. ஒரு சில பேருக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். அது வெயிட் பண்ணிடுவா. இன்னொன்று வந்து மோரின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து இவன் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு கேரக்டர். அவளோட பெயிண்டிங் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பான். சின்ன பொண்ணு சந்திச்சுக்கவே மாட்டாங்கல்ல கடைசி வரைக்கும். ஒரு டைம் வந்து கிஃப்ட் மட்டும் கொடுத்துருப்போம். ஆர்ட் ஸ்கூல் வந்து அப்பவே இவன் வந்து அந்த கிளப் இருக்குல்ல, ஆர்ட் ஸ்கூல் கிளப்ல போறப்பவே அவ வந்து காலேஜுக்கு அவளுக்கு சீட் கிடைச்சு போயிடுவாங்க. அதுல என்னன்னா அவளோட பெயிண்டிங்கை வந்து டெப்தா பார்க்க அவனுக்கு என்ன புரிஞ்சுப்பான் அப்படின்னா, இந்த அவளோட பெயிண்டிங் எல்லாமே வந்து பிரேயர் சம்பந்தப்பட்டு தான் இருக்கும். ஆமா. ஸோ அதை அது ஆக்சுவலி அது முக்கியமான விஷயம். அவ வந்து ஃபர்ஸ்ட் வேற ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருப்பான். இவன் என்ன சொல்ல வர, இப்ப இந்த பெயிண்டிங் பார்க்கும்போது அவன் மைண்ட் செட்டும் இதுவும் கனெக்ட் பண்ணி அவன் புரிஞ்சுப்பான். ஆக்சுவலி நம்ம அந்த பெயிண்டிங் பார்த்தா நமக்கு அது தோணாது. உண்மையிலேயே ஒரு 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 என்ன சொல்றது, எதை சொல்லணும்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்தோ இல்ல ஒரு ரைட்டர் வந்தோ அவருடைய ஒரு படைப்பு பார்த்தா அவருடைய ஃபுல்லஸ்ட் கிடைக்காது. ஒன்னா தொகுத்து மொத்தமா பார்த்தான்னா இல்ல ஒரு டைரக்டர்னு வச்சுக்கோங்களேன், எல்லா படத்தையும் தொகுத்து பார்த்தோம்னா அவன் என்ன சொல்ல வரான், எந்த விஷயத்த பேச ட்ரை பண்றான்னு ஒரே லைன் தான் இருக்கும். அதுல பெரிய சேஞ்சஸ் எல்லாம் இருக்காது. அவ்வளவுதான் அந்த இதுல இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு பெயிண்டிங் வந்து கலர் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இதுக்கு ஏன் இந்த கலர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி வரைகிறப்போ வந்து அந்த ஸ்ட்ரக்சரு இது இன்னொன்று வந்து ஒன்று சூப்பரா பண்ணியிருப்பாங்க. ஒரு மியூசியம் கூட்டி போயிருப்பாங்க. நீங்க பாக்குறத நீங்க வரைங்க அப்படின்னு இருப்பாங்க. ஒருத்தவங்களும் ஒரு வியூ இருக்கும் அந்த வரைகிறதுல. ஒருத்தவங்க ஒரே மாதிரி ஒருத்தவங்க க்ரௌட சேர்த்து வரைஞ்சிருப்பாங்க, ஒருத்தவங்க அதை மட்டும் வரைஞ்சிருப்பாங்க, ஒரு பர்டிகுலரா ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வரைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒருத்தவங்களோட திங்கிங் வந்து இந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இன்னொன்று என்னன்னா, நான் ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி நான் ரூம் மட்டும் இருந்தேன்ல, பக்கத்து ரூம் பசங்க வந்து நம்ம வரைகிற பசங்க தான். அவன் தான் எனக்கு அந்த வரைஞ்செல்லாம் கொடுத்தான். அந்த நம்ம இங்கே தான் சென்னையில் அந்த காலேஜ் வந்து மறந்துட்டான். ஒரு காலேஜ் ரொம்ப ஃபேமான ஒரு காலேஜ். அவன் வந்து ஒரு நாள் எக்ஸாம் இருக்குன்னு கிளம்பிட்டு இருந்தானுங்க. சரி ஓகே, நான் மத்தியானம் வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்டால், மத்தியானமா இல்லை நான் 3 நாள்னா ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறான். 3 நாளா? ஏன்னா எங்களுக்கு 3 மணி நேரம் தான்டா எக்ஸாம், அதுலேயே 1 hour மட்டும் தான் நம்ம எழுதுவோம். 2 hour வந்து எப்போராது முடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். ஸோ அப்படி தானே இருக்கும். ஆனால் 3 நாள் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் கேட்டேன். ஸோ இதில் வந்து அது இருக்கும். 3 நாள் எக்ஸாம் வந்து வரைஞ்சிருப்பான். அவன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வரைஞ்சிருப்பான். இன்னொன்று வந்து ஆர்ட்டில் வந்து என்னென்னா, இப்போ வந்து நம்ம பயங்கரமாக ஒரு பிளான் பண்ணிட்டு போயிட்டு அங்கே அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட முடியாது எக்ஸாமில். அங்கே வந்து உனக்கு தேவை. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் அதில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு கேம் விளையாடுறப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம். அந்த இப்போ எப்படின்னா நம்ம வந்து 1 மார்க் மட்டும் கரெக்டாக எழுதிட்டோம்னா பாஸ் ஆகிடுவோம். ஒன்றும் இல்லை, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுல்ல. அங்கே நீ மசில் டெவலப் எக்ஸசைஸ் பண்ணி டெவலப் பண்ணுற மாதிரி அடிப்பட்டு தான் ஆகணும், வலிச்சு தான் ஆகணும், அழுது தான் ஆகணும், ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவன் வந்து ஒரு டைம் வர்றப்போ அந்த ப்ரெசென்ட்டில் இருக்கப்போ அவன் அது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவான். அந்த கண்ணாடி உடஞ்சோடனே சூப்பராக பண்ணுவான். சரி இதுதான் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ அவனுக்கு வந்து ஒரு லிமிட் குடுப்பாங்கல்ல. இவன் வந்து இப்ப தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் குடுப்பாங்கல்ல. ம். அந்த லிமிட்டுக்குள்ள அவன் இருந்தான்னா, ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து அவனுக்கு வந்து சீட் கிடைக்காது. அந்த ஆமா. அந்த ஸ்கூல்ல. அந்த லிமிட்ட பிரேக் பண்ணி அவன் குடுக்குறத விட எக்ஸ்ட்ராவே பண்ணிட்டு இருப்பான் அவன். ஆமா, ஆமா. ஆக்சுவலி என்ன ஒரு வேலை பண்ணோம்னா, வழக்கமா இது ஒண்ணு நடக்கும். ஏதாவது ஒரு ம். அ சும்மா ரைட்டர் எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு கதை வந்து நல்லா அமைஞ்சிரும். ம். அதையே வந்து திருப்பி வேற ஒரு வடிவத்துல அதே தான் இங்கேயும் இருக்கும். இதே லைன்ஸ் எங்கேயோ பார்த்துருக்கேனே, இன்னொரு ரெப்ளிகேட் இது ஒண்ணு பண்ணியிருக்காரேன்னு பார்ப்போம்ல. அது ம். என்னன்னா, இதுல வந்து ஒரு ஓவியம் வரைவான். ரொம்ப யோசிச்சு ஒரு வித்தியாசமான ஒரு ஓவியம் வரைவான். அது பாருங்க, அந்த அனிமேலயே பாருங்க. வரைவான். திருப்பி டீச்சர் கிட்ட அதே ரெப்ளிகேட் பண்ணி லைட்டா ஒரு சின்ன சேஞ்சோட எடுத்துட்டு வந்து குடுத்துருப்பாங்கல்ல. அவங்க அத வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ம். இது பாஸ் போட முடியாதுப்பா. நீ வந்து உன் ஸோன நீ ஒண்ணு வரைஞ்சுட்ட. நல்லா இருக்குன்னு சொல்லிட்ட. நீ சேஃப் ஸோன்க்குள்ள உட்கார்ந்திருக்க. நீ ம். வெளியில வரல. இப்ப புதுசா யோசிக்கலல்ல. அங்க தவறுடி. இப்படி ஏமாத்தக்கூடாது. அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த ஒரு முக்கியமான விஷயத்த அதுல சிக்னிஃபை ஆமா. பண்ணிருக்காங்க. அது ஸோ அதான் நீங்க அனிமி பார்க்குறப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாரி இருக்கலாம். ம். பட் பாருங்க சூப்பரா இருக்கும். அதோட மியூசிக் அது எல்லாமே நீங்க வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா நீங்க இருக்கும். ஆர்ட்ட நோக்கி போறீங்கன்னா, நீங்க வாழ போற லைஃப் அது. இல்ல ஆ. வாழ்ந்துகிட்டு இருக்கிற லைஃப் அது. அது எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப ம். முக்கியமான ஒண்ணு. ஆக்சுவலா இந்த இதோட ஆத்தர் வந்து ஒரு பொண்ணு தானே. ஆமா, ஆமா. அவங்க 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 இமேஜ கூட காட்ட மாட்றாங்க. ஒரு ஆமா. மூஞ்சில வந்து தவளை மாஸ்க் நம்ம முடி போட்டுக்கிட்டு போட்டுட்டு இருக்காங்க அவங்க. ம். அவங்க பேர் ஒரு வந்து அ சுபாட்சா யாமகுச்சி. சுபாட்சா யாமகுச்சி. இன்னும் 2 அனிமிக்கு அப்புறம் இந்த பேர நம்ம மறந்துரும். ஃபர்ஸ்ட்டு சொன்ன பேரெல்லாம் மறந்துரும். ஓகே. நான் ஓகே. பிக்சர் மட்டும் நான் போடுறேன். ம். ஸோ அதுலயும் ஃபேஸ் இருக்காது. ம். ஸோ பார்த்துக்கங்க. நீங்க வந்து இதெல்லாம் சின்ன அனிமி. இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து ம். ஒரு ஒரு நம்மளே வந்து ஒரு ஜோன்லேருந்து வெளில போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆமா, ஆமா, ஆமா. ஸோ நம்ம இந்த மாதிரி அனிமியும் நெறைய பாட்காஸ்ட்டா நமக்கு நம்ம சேனல்ல வரும். ம். ஸோ புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ம். அது வர்றப்போ நாங்க சொல்றோம். யா. ஆ ஒன் பண்ணிட்டு வரோம். இது சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே. டாடா.